பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு. அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்கு. ஸோ அப்போது அது கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. கேட்ட உடனே ரொம்ப ஒரு மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம், த்ரில்லர்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப் இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு. அண்ட் நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து இவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல. ஐ ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லி இந்த ஹோல் டீமோட அப்படியே அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம். உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் என்னோட நிறைய ஒரு 21 இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த 21 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வெரி ஃபியூ கேரக்டர்ஸ். அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம், ஏதாவது ஒன்று இது பண்ணுறோம், சாங் ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, படம் ஓடினே இருக்கும். அப்படியே மேலே இந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய ஃபோன்ஸ்லாம் ஆனாகவே இருக்கும். சரி என்னடா அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல, இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். சாதாரணமாக அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும். ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். அண்ட் ஈவன் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது, எப்படி இது பண்ணுறது, அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட. பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த 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 படத்துக்கான அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட். அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் ஷீ இஸ் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன். பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார். எனக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களோட இதுலேயே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. சூர்யா சார் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு. பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் எனக்கு இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன். டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு 2-3 ஃப்ரேம் பாரு, ஒரு ரீல் பாரு, அப்படி எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்திங் இது என்னமோ இருக்குதுரா இந்த படத்தில், ஏதோ ஒரு இருக்குதுரா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்விசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம்.